வணக்கம். இது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாளர் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய மின் கட்டணத்திற்கு பல பிரிவினரும் எதிர்ப்பு. முன்னாள் பிரதம நீதியரசர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தடை. பொதுநல நாடுகள் அமைப்பிலிருந்து இலங்கையை நீக்க யோசனை. எவராலும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாதவாறு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டியது அனைவரினதும் பொறுப்பு என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள வருடப்பிறப்பை அடுத்து ஜனாதிபதி இன்று தமது அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். இதனை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலர்ந்துள்ள புது வருடத்தில் புதிதாக ஒன்றும் கூறுவதற்கு இல்லை என நினைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையே கூற வேண்டியுள்ளது. நான் எப்பொழுதும் கூறுவதனை போன்று நாம் எமது கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும். என்ன நடந்தது ஜெஃப்ரி? ஏதேனும் மின்தடை ஏற்பட்டுள்ளதா? அச்சுப்படுத்தவில்லை பிரியா. உங்களுடைய மனதில் எழுந்த கேள்வியை போலவே எங்களோடு இணைந்திருக்கும் அனைவருடைய மனதிலும் இந்த கேள்வி எழுந்திருக்கும். அதாவது நீங்கள் இந்த காரணத்திற்காக அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய கலையகத்திலோ அல்லது உங்களுடைய தொலைக்காட்சியிலோ விதமான கோளாறோ அல்லது விதமான பிரச்சனையும் இல்லை. எதிர்காலத்தில் சில வேளைகளில் உங்களது வீடுகளிலும் இவ்வாறு மின்குமிழ்களை அணைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நேற்றைய தினம் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருந்தோம். இன்றும் அது தொடர்பான காரணத்தினை உங்களுக்கு மிகவும் தெளிவாக அறிய தர காத்திருக்கிறோம். அந்த வகையிலே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் பாவிக்கின்ற அலகு 90, அதாவது ஒரு மாதத்திற்கான பாவனை அலகு 90 இருந்தால் 8 ரூபாய் 50 வீதம் 50% 90 அலகுகளுக்கு 765 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டி ஏற்படும். அதேபோல நிலையான கட்டணமாக 90 ரூபாய் அறவிடப்படும். எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக 306 ரூபாய் அறவிடப்படும். மொத்தமாக 1161 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதாவது உதாரணமாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் மாதாந்தம் 90 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால், அதே போலதான் இந்த 91 அலகாக, அதாவது ஒரு அலகு, அதாவது நீங்கள் மாத பாவனை மின் பாவனை 91 அலகாக அதிகரிக்கப்படும் பட்சத்தில் 15 ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கும். 91 அலகுகள் படி 15 ரூபாய் வீதம் 91 அலகுகளுக்கு 1365 ரூபாய். நிலையான கட்டணமாக 315 ரூபாய் அறவிடப்பட இருக்கிறது. அதே போல எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக 546 ரூபாய் அறவிடப்பட இருக்கிறது. மொத்தமாக 2226 ரூபாய் உங்களால் 91 அலகுகளை நீங்கள் பாவிப்பீர்கள் என்று சொன்னால் 2226 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டி ஏற்படும். இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் 90 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால், மாதத்திற்கு 90 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் 1161 ரூபாயை செலுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் 91 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால் 2226 ரூபாய் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அதாவது ஆரம்பத்தில் இந்த மின் கட்டண திருத்தத்திற்கு முதல் 982 ரூபாவை 90 அலகுகளுக்கு செலுத்திய நீங்கள் தற்போது 1161 ரூபாவை செலுத்த வேண்டி ஏற்படும். அதான் இந்த நிலைமை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் மாதாந்த பாவனை அலகுகளின் அடிப்படையிலான கட்டண அதிகரிப்பு. அதாவது நீங்கள் 30 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால், மாதத்திற்கு 30 அலகினை பாவிப்பவராக இருந்தால் 53 வீத கட்டண அதிகரிப்பு இருக்கின்றது. அதே போல 50 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் 51 வீத கட்டண அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல 900 அலகுகளை நீங்கள் மாதத்திற்கு பாவிப்பவராக இருந்தால்
1.2 வீதமான குறைந்த கட்டண அதிகரிப்பையே இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய வீடுகளில் 2-3 குளிர் சாதன பெட்டிகள் இருக்கலாம், பாவிப்பவராக இருக்கலாம். இவ்வாறு நீங்கள் 500க்கும் 900க்கும் இடைப்பட்ட அலகுகளை பாவிப்பவராக இருந்தால் உங்களுடைய கட்டண அதிகரிப்பு 1.2 வீதமாக இருக்கிறது. அதே போல குறைந்த அலகுகளை பாவிப்போர் 30 அலகை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் 53 வீதமான கட்டண அதிகரிப்பை உங்களால் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இது தொடர்பாக நாங்கள் ஆராயிருக்கிறோம். இது தொடர்பான தகவல் அடுத்து. අඩු වශයෙන් ආණ්ඩුවට යෝජනාවක් ඉදිරිපත් කරන්න තිබ්බා. தேசிய எரிசக்தி துறையில் உள்ள வகையில் உத்தேச நிவாரண முறைமை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையாவது அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கலாம். சமுர்த்தி பயனாளிகளுக்கு இது எவ்வாறு வழங்கப்படும், நடுத்தர வர்க்கத்தினருக்கு இதனை எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பிலான யோசனையை நாம் முன்வைத்தோம். எனினும் அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே எனக்கு தெரிகிறது. அடுத்த வருடமாகும் போது இந்த பிரச்சனை மீண்டும் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதற்கு தீர்வாக எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. அதேபோலதான் புதிய மின்சார கட்டணம் தொடர்பான தகவல்களும் வசம் இருக்கிறது. உங்களுடைய மாதாந்த பாவனை 0 தொடக்கம் 30 அலகுகளாக இருக்கும் பட்சத்தில் அலகுக்கான கட்டணம் 5 ரூபாவாக அறவிடப்பட இருக்கிறது. அதே போல நிலையான கட்டணமாக 30 ரூபாவை நீங்கள் அறவிட வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுடைய மாதாந்த பாவனை அலகு 31 தொடக்கம் 60 வரை காணப்பட்டால் நீங்கள் அலகுக்கான கட்டணமாக 6 ரூபாவை செலுத்த வேண்டும். அதாவது 30 ஒரு அலகு கூடும் பட்சத்தில் ரூபாய் 6 ரூபாவை நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். அதாவது நிலையான கட்டணமாக 60 ரூபாய் செலுத்த வேண்டி ஏற்படும். உங்களுடைய மாதாந்த அலகு 61 தொடக்கம் 90 இடைப்பட்ட அலகோடு இணைந்திருந்தால் 8 ரூபாய் 50 சதத்தை நீங்கள் அலகுக்கான கட்டணமாக செலுத்த வேண்டும். நிலையான கட்டணமாக 90 ரூபாய் அறவிடப்படும். 91 தொடக்கம் 120 அலகுகளாக உங்களுடைய பாவனை அலகு காணப்பட்டால் ஒரு அலகுக்கான கட்டணம் 15 ரூபாய் படி 15 ரூபாய் செலுத்த வேண்டி ஏற்படும். நிலையான கட்டணமாக 315 ரூபாய் செலுத்த வேண்டி ஏற்படும். எனவே இது தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை நேற்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்டறிந்தோம். பொதுமக்கள் கூறிய கருத்துக்கள் அடுத்து. அந்த மின்சாரத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய தொழில் நாங்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று இதனை இவ்வாறாக அதிகரித்துள்ளமை எங்களுடைய தொழில் அடிப்படையில் எங்களை பாரிய பின்னடைவுக்கு இட்டு சென்றிருக்கின்றது. மரணம், ஒரு கல்யாண சடங்கு அப்படின்னு நாங்கள் பாதிக்கப்பட அந்த ஒரு யூனிட் கூடிட்டாலும் கூட அது டபுள் மடங்கு ஆகிறது. தற்செயலாக ஒரு அலகு கூடி செல்கின்ற பொழுது அவருடைய செலவுகள் இரட்டை மடங்கு அதிகரிப்பதை பார்க்கின்றோம். இந்த செலவினங்கள் தனிய தொழிலாளியை மட்டும் பாதிப்பதாகாது, அது உற்பத்தி செலவினை மிக வேகமாக அதிகரிக்கும். மின்சார கட்டணம் உயர்வதனூடாக பஸ் கட்டணம் உயரலாம். செயற்பாட்டை அவன் சீராக கொண்டு செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். அது மக்கள் மீது சுமத்தப்பட பெரும் சுமையாக நான் கருதுறேன். அது மட்டும் இல்லாம மின்சார உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலையும் அதிகரிக்க போகுது. அதை விட கூலி தொழிலாளிகள் அதிகமாக இருக்கணும். அவர்கள் மத்தியில் மின்சார கட்டணம் உயர்த்தினால சாமான்கள் பொருட்கள் விலை அதிகரிக்க போகுது, பஸ் கட்டணம் உயர போகுது. அவை இதற்கு சரியான தீர்வை இந்த அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பில் தொழிற்சங்கங்களிடம் நாம் வினவினோம். தேசத்திற்கு மகுடத்திற்கு இலங்கை மின்சார சபை வழங்கிய பங்களிப்பினால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய போவது யார்? அதற்காக கோடிக்கணக்கான ரூபாவை மின்சார சபை செலவிட்டது. நட்டத்தில் செல்லும் நிறுவனங்கள், வருமானமற்ற நிறுவனங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. வைபவங்களுக்கு ஏற்றவாறு இலங்கை மின்சார சபை செயற்பட்டது. கொழும்பு நகரில் நடைபெற்ற கார் பந்தய போட்டிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட அதிக வலுவுடைய மின் விளக்குகளுக்கான கட்டணத்தை மின்சார சபை அறவிட்டது என அதிகாரிகளினால் கூற முடியுமா என நான் சவால் விடுக்கின்றேன். இன்று வரை பதில் அளிக்கவில்லை. எனினும் வருட இறுதியில் நட்டத்தை மக்களின் மின் கட்டண பட்டியலில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். மின்சார கட்டண முறைமை நியாயமற்றது. மின்சாரத்துக்காக அதிக கட்டணத்தை அறவிட்டு செல்வந்தர்களுக்கு நிவாரணத்தை வழங்குகின்றனர். மின்சார கட்டண நடைமுறை யோசனை மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகும். மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாது அந்த சுமையை மக்களின் மீதே சுமத்தி உள்ளனர். ஏழைகளின் பையில் இருந்து பணத்தை எடுத்து செல்வந்தர்களின் பைகளுக்கு போடும் நடவடிக்கையாகவே இது இருக்கிறது. மிகவும் தவறான முறையில் இந்த முறை
மின்சார கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது தொழிற்சங்கங்கள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள். புதிய மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளில் மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறான கருத்துக்களை மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறான கருத்துக்களை அடுத்து உங்களுக்கு தருகிறோம். අද මේ රටේ යුද්ධයක් නැහැ. ආණ්ඩුව ආරක්ෂාව පිළිබඳව நாட்டில் எந்த யுத்தம் கிடையாது. அரசாங்கம் பாதுகாப்பு தொடர்பில் 100% உறுதியளிக்கிறது. அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இன்று அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று கூறப்படுகின்ற இடங்களிலும் எவ்வளவு மின்விளக்குகள் ஒளிர்கின்றன. இந்த அரசாங்கம் உரியவாறு முகாமைத்துவப்படுத்தினால் மக்கள் மீது நாளுக்கு நாள் வரிச்சுமைகள் சுமத்தும் நிலைமையிலிருந்து அரசாங்கம் விடுபட முடியும். මිනිස්සුන්ගේ දවසින් දවස මිනිස්සුන්ට බරදාන බදුදාන මේ තත්ත්වය ආණ්ඩුවට ඉවත් කරගන්න පුළුවන්. දැන් සාමාන්‍ය ජනයාට බල්බ් එකක් නිවල வீடுகளில் மின்விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை சேமிக்குமாறு பொதுமக்களிடம் அரசாங்கம் தெரிவிக்கின்றது. எனினும் அமைச்சர்களின் வீடுகளிலும் ஜனாதிபதி மாளிகையிலும் அதிக அளவு மின்சாரம் வீண் விரயம் செய்யப்படுகின்றது. ஒரு மின்குமிழையேனும் அணைக்குமாறு மக்களுக்கு கூறப்படுகின்றது. இதனை தவிர கண்காட்சிகளுக்காகவும் களியாட்ட நிகழ்வுகளுக்காகவும் எந்தளவு மின்சாரம் வீண் விரயம் செய்யப்படுகின்றது. அதற்கான பொறுப்பை ஏற்க எவரும் இல்லை. அதற்கான கட்டணங்களையும் செலுத்துவதற்கு எவரும் இல்லை. அரசாங்கம் வீண் விரயத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. வீண் விரயம் செய்பவர்களுக்காக கட்டணத்தை அதிகரிக்கவும் இல்லை. மின்சார கட்டணத்தை மக்களால் தற்போதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மின்சார கட்டணம் மேலும் அதிகரிக்கப்படுமாயின் மின்சார பாவனையை நிறுத்திக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். மிகவும் குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் நபர்களே இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். இந்த அரசாங்கம் ஊழலுடன் ஒரு புறத்தில் பணத்தை கொள்ளையடித்து நாட்டை சூறையாடும் அதேவேளை வறியவர்களின் வயிற்றில் அடித்து தமது குறைகளை ஈடு செய்வதற்கு முயற்சிக்கிறது. உராய்வு எண்ணெயை பயன்படுத்தி மின்சாரத்தை வழங்கும் வரை நாம் வேறு நாடு ஒன்றின் உற்பத்தியாளர்களின் கைதிகளாக மாறிவிடுவோம். அழுத்தம் இல்லை என நான் கூறவில்லை. அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டே அரசாங்கம் என்ற வகையில் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு நிவாரணத்தை வழங்க முடியுமாயின் அரசாங்கமே முதலாவதாக அதற்காக முன் வருகின்றது. அது தொடர்பில் சந்தேகம் இல்லை. எனினும் அந்த நகர்வுக்கு செல்ல முடியுமா என்பது தொடர்பில் மதிப்பீடு செய்ய வேண்டியுள்ளது. அது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தெரிவித்த கருத்து. இந்த புதிய மின் கட்டண திருத்தத்தால் நீங்கள் எத்தகைய மின்சார தாக்கத்திற்கு இலக்காக போகின்றீர்கள்? நாளைய தினமும் இது தொடர்பில் நாம் ஆராய காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. தொடம் கஸ்லாந்த ககட்டக காரிய சுரங்கத்தின் பணியாளர்கள் மேற்கொண்டிருந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த பணியாளர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை வெற்றியளித்ததாக கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சின் செயலாளர் அனுர ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் பலவற்றை அடிப்படையாக வைத்து தொடம் கஸ்லாந்த கஹட்டகா காரிய சுரங்கத்தினுள் பணியாளர்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பில் தகவல்களை திரட்டும் வகையில் அங்கு சென்றிருந்த ஊடகவியலாளர்களுக்கு சுரங்கத்தினுள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. சுரங்கத்தினுள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களின் உறவினர்களும் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர். அவர்களுக்கும் அங்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதேவேளை தேசிய சேவைகள் சங்க தலைவர் வசந்த சமரசிங்கவும் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தார். நிலத்திலிருந்து சுமார் 1200 அடி ஆழத்தில் இருந்து கொண்டு இவர்கள் நேற்று பிற்பகல் முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடும் காட்சி கையடக்க தொலைபேசி மூலம் பதிவு செய்யப்பட்டது. தமக்கான ஊதியம் உரிய முறையில் வழங்கப்படாமை மற்றும் நிரந்தர தொழில் வழங்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பலவற்றை முன்வைத்து இவர்கள் இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர்.